கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், நல்லவர், ஜீவன் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் கிருபையை நம்ம நடத்தி வந்திருக்கிறார். சங்கீதம் 103 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாது என்று பக்தன் சொல்லுகிறார். நாம் இருக்கிற இடத்துல இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்முடைய இருதயத்தை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் நினைத்திரையா மனதார நன்றி சொல்லுகிறேன் என்று சேர்ந்து இயேசுவை பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி சிறிது நேரம் ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு கூட கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்துரை துதியுங்கள். சேர்ந்து பாடுவோமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள்.
எல்லாம் துதியுங்கள். கைகளை உயர்த்தி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள்.
நீர் எங்களுக்கு போதும் அப்பா, நீர் எங்களுக்கு போதும் அப்பா, நீர் எங்களுக்கு போதும். இருக்கிற இடத்துல நம் தேவன் நமக்கு போதுமானவர். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே கண்ணை மூடி இருக்கிற இடத்துல அருமையான விசுவாசிகளே, தேவ ஜனமே, இந்த நேரத்துல சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், இயேசு மாறாதவர். சேர்ந்து உயர்த்துவோமா? நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க நிழல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே. நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு, எங்க தேசத்துக்கு எங்க நாட்டுக்கு நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ மக்களையும், ஆண்டவரே விசுவாசிகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய வார்த்தை கொடுத்து எங்களோடு பேசுங்கப்பா. உடைய சத்தம் ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, எங்களோடு பேசும். உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூப்பா. நன்றி, 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 நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்திற்கும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை கொடுத்து பேசி நம்மை ஆறுதல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை ஜீவனாயும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் இருக்கிறது. அதை நம்மை ஆசீர்வதிக்கிறது. சங்கீதம் 107 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அதன் அலைகள் அடங்குகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. தேசத்துல உலகமெங்கிலும் சூழ்நிலைகள் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. அந்த கொந்தளிப்பு ஏன், எதற்காக, யாரால் வந்தது, அதையெல்லாம் பார்க்க போனால்
நாம் ஆச்சரியப்படும் விதத்தில் இன்றைக்கு ஜனங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, நான் இப்படி கொந்தளிப்போடு இருக்கிறேனே, மன வருத்தத்தோடு இருக்கிறேனே, நான் சோர்விலே கிடக்கிறேனே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு உலகம் எங்கிலும் கொடிய ஒரு கொரோனா வைரஸ்னால ஒரு கொந்தளிப்புல ஜனங்கள், தேசங்கள், தலைவர்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனை குறித்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நம் தேவன் இயேசு எப்படிப்பட்டவராம்? அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். யோனா தீர்க்க தரிசன புத்தகம், அதிலே சில விஷயங்களை சொல்லி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அமித்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அன்பானவர்களே, தேவன் கொந்தளிப்பை கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அல்லேலூயா. ஆனால் தேசத்துல இந்த வியாதி, கொந்தளிப்பு, வைரஸ், இப்படிப்பட்ட சேதங்கள், பஞ்சங்கள் வருவதற்கு யார் காரணம்? ஸ்தோத்திரம், மனிதன்தான் காரணம். தேவன் ஒரு நாளும் படைத்த மனிதனை அழிக்கிறவர் அல்ல, அவர் உருவாக்குகிறவர். மனுஷனை அழிக்க தேவன் படைக்கல, ஆதியிலே மனுஷனை படைத்த தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பலுகி பெருகி அவர்கள் பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எனக்கு அன்பானவர்களே, அவர்களோ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்ததுனால தான் பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல கொந்தளிப்பு வந்தது, கொலைகள், பாவங்கள், அட்டூழியங்கள், பெருக்கம் உண்டானது. இங்கே வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். பாருங்க, இந்த செய்தியுடைய தலைப்பு கொந்தளிப்பும் தேவனுடைய பங்களிப்பும். அல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு இப்படி தலைப்பை கொடுத்து பேச விரும்புகிறார். கொந்தளிப்பும் அதன் மத்தியில் தேவனுடைய பங்களிப்பும், அல்லாவிட்டால் பாதுகாப்பும் நமக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கொந்தளிப்பு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார். ஒரு கப்பலில் ஏறுகிறார். கூலி கொடுத்து நினிவேக்கு போகாதபடி அவர் தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டு ஏறுகிறார். வழிமாறி போகிறார். அப்பொழுது ஒரு பெருங்காற்று, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பெருங்காற்று வந்து அந்த கப்பல் உடையும் என்று எண்ணுகிற அளவுக்கு அங்கே பெரிய கொந்தளிப்பு சமுத்திரத்தில் உண்டாகிறது. அன்பானவர்களே, அந்த கப்பலில் இருந்த மாலுமி, அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து தங்கள் தங்கள் தேவனை, தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தேசங்களில் எங்கும் நாம் பார்க்கிறோம், இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அநேக ஜனங்கள் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கொந்தளிப்பு வந்தது. அது மட்டுமல்ல, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் பாருங்க, அங்கேயும் ஒரு பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். யோனா சொல்லுகிறார், ஒரு பெரிய கொந்தளிப்பு என்னால் தான் வந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று யோனாவே சொல்லுகிறார். ஆகவே இந்த கொந்தளிப்பு நீங்குவதற்கு அவர்கள் போராடுகிறார்கள். அந்த கப்பல்ல இருந்த அந்த சரக்குகள் எல்லாம் தூக்கி வெளியில போடுறாங்க. ஆனா அந்த கொந்தளிப்பு அடங்கல. பாருங்க, இந்த கொந்தளிப்பு வர என்ன காரணம் பாத்தீங்கன்னா, யோனாதான் காரணம். 2 காரணத்தை சொல்றேன் பாருங்க. கொந்தளிப்பு ஏன் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில? ஒன்று, தேவ சித்தம் செய்யாமல் இருப்பதினால் கொந்தளிப்பு வருகிறது. திசை மாறி போவது, தேவனை விட்டு விலகி செல்வதுதான் ஒரு பாவமான வாழ்க்கை. தேவ சித்தம் செய்யாமல், யோனா பாருங்க, தேவ சித்தம் செய்யாம விலகி ஓடுறாரு. அப்ப பெரிய கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில. தேவனை நாம் தேடாமல், ஆராதிக்காமல், படைத்த தேவன் யார் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகவேதான் இந்த கொந்தளிப்பு இன்றைக்கு தேசத்திலே, உலகத்திலே வந்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் பாருங்கள், அந்த கொந்தளிப்பை தேவன் பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறவர் அல்ல, அவர் வேதனைப்பட்டு கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கொந்தளிப்பு ஏன் வருகிறது? முதலாவது, நாம் தேவ சித்தத்தை செய்யாமல் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு வருகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்?
தேவனுடைய சித்தத்திற்கு யார் எதிர்த்து நிற்க முடியும்? ஒருத்தரால் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அடுத்தது 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல அநேக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவே எங்களை ரட்சியும் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். வீடியோல பார்க்கிறோம், அந்த படத்துல பார்க்கிறோம், வீதிகளில் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! ஒரு எழுப்புதல் நம் தேசத்தில் வந்திருக்கிறது. 1 பேதுரு 2:15 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்து நாம் வாழ வேண்டும். தேவ சித்தம் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்கள்ல நாம் தேவ சித்தம் அறியாமல் வாழும்போது கொந்தளிப்பு வருகிறது. 2வது, தேவ சத்தம் கேட்டும் அலட்சியம் செய்தால் கொந்தளிப்பு வருது. பிரியமானவர்களே, தேவ சத்தத்தை நாம் கேட்டும் அதை அலட்சியம் செய்யும் போது கொந்தளிப்பு வருகிறது. யோனா 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்துல அதான் வாசிக்கிறோம். கர்த்தர் யோனாவுக்கு பேசி போங்கிறாரு. ஆனா யோனாவோ அந்த வழியை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு திரும்பி போகிறார். அல்லேலூயா! தேவ சத்தம். ஆனால் சாமுவேலை பாருங்க. 1 சாமுவேல்ல ஒரு சின்ன பிள்ளைதான், தேவாலயத்துல தங்கியிருந்த சாமுவேல் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, இதோ அடியேன், சொல்லும் ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, 2வது காரியம் ஏன் கொந்தளிப்பு வருதுன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க தவறி விடுகிறோம். கர்த்தர் பேசுகிறவர். சங்கீதம் 29 வாசிக்கிறோம். 5, 6, 7, 8 வசனம் எல்லாம் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போடுகிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! இந்த நாட்கள்ல, இந்த குவாரண்டைன், இந்த கொரோனா வைரஸ் நாட்கள்ல நீங்கள் பயந்து கொண்டு கொந்தளிப்போடு இருக்கலாம். ஐயோ, நான் ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கிறேனே, ஐயோ நான் வறுமையில் இருக்கிறேனே, ஐயோ எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, எனக்கு இந்த நோய் தொற்று வந்து விடுமோ என்று கொந்தளித்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை என்ற கப்பல் சேதப்பட்டு கிடக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 107:29 வாசித்தோம். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். அப்படியாக தான் அந்த யோனாவில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க, அந்த கொந்தளிப்பு நடுவிலே, ஸ்தோத்திரம், பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய பங்களிப்பை அனுப்புகிறார். தேவ பாதுகாப்பை தேவன் அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த கொந்தளிப்பு நடுவில் எப்படி தேவனுடைய பங்களிப்பு வருகிறது என்றால், ஸ்தோத்திரம், அந்த யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றில யோனா ராப்பகல் 3 நாள் அங்கே இருந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா! தேவ சித்தத்தை செய்யும் போது ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். ஒரு அருமையான ஊழியக்காரர், நீங்கள் தேவ சித்தத்தை செய்தால் பல வகையான மீன்கள் உங்கள் வயிற்றில் இருக்கும். தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் நீங்கள் மீனின் வயிற்றிலே மாட்டிக்கொள்வீர்கள். அல்லேலூயா! தேவ சித்தத்தை, ஸ்தோத்திரம், எனக்கு தேவன் இன்றைக்கு உணர்த்தினார். நீங்கள் தேவ சித்தத்தை செய்தால் நீங்கள் மீனை வறுத்து விதவிதமாய் சாப்பிடலாம். தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் மீன் உங்களை வறுத்து எடுக்கும். அல்லேலூயா! சோ இந்த நாள்ல யோசிக்க வேண்டாம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் எப்படி நம்முடைய பாதுகாப்பை அனுப்புகிறார் என்றார், யாரையும் அழிப்பது தேவ சித்தம் அல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க, யோனாவை தேவன் பாதுகாக்க விருப்பமாய் இருந்தார். ஒரு மீனை அனுப்பினார். யோனா 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை பாருங்க. அங்க கப்பலையும் அந்த கப்பல்ல இருந்த மாலுமே அந்த பேசஞ்சர் அந்த பயணிகளையும் ஒருத்தர் கூட ஜீவன் விடாமல் தேவன் பாதுகாத்தார். அவ்வளவு பெரிய நடு கடல்ல, ஸ்தோத்திரம், கொந்தளிப்புல தேவன் யாரையும் அழிக்காமல் பாதுகாத்தார். அடுத்தது பாருங்க, தேவன் எப்படி பங்களிப்பு பாதுகாப்பு தந்தாரா? யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகி நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். உங்களுக்காக இயேசு ஸ்தோத்திரம் ஜீவனை சிலுவையில கொடுத்தார். உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உங்களுக்காக இயேசு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இது நம்புங்கள் பிரியமானவர்களே. தேவன் யாரையும் அழிப்பது தேவ திட்டம் அல்ல. இந்த கொந்தளிப்பு தேவன் கொடுப்பதல்ல, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 107:29 வாசிக்கிறோம், கர்த்தர் எப்படிப்பட்டவரா? கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். நீங்க விசுவாசமா சொல்லுங்க, என் தேவன் என் கொந்தளிப்பை, என் வாழ்க்கையின் போராட்டத்தை, பிரச்சனையை, கடன் பாரத்தை, வியாதியை அவர் அமர்த்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்புங்கள் பிரியமானவர்களே. நாம் செபிக்க போகிறோம். இந்த கொந்தளிப்பு உங்கள் வாழ்க்கையில வராது. அப்படி வந்திருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த கொந்தளிப்பான நேரத்துல தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல துணையாளராக, பங்களிப்பாக, பாதுகாப்பவராக கூட இருக்கிறார். ஒரு சேதம் இல்லாம காத்தவர் உங்களையும் காப்பார். பரலோக பிதாவே, எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோக தேவனை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரலோகத்தின் பங்களிப்பு, தேவனுடைய வலதுகரம் இறங்கி ரட்சிக்க ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நினிவேல இருந்த 1,20,000 மக்களுக்காக பரிதபித்த தெய்வம் இந்த பிள்ளைகளுக்காக பரிதபித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க, போஷிங்க, கொந்தளிப்பு அமர்த்தி போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you அன்பானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.